மன்னனின் புதிய உடை. ஒரு நாடில் ஒரு மன்னன் வாழ்ந்தான். அவன் அழகான ஆடைகளை மிகவும் விரும்புவான். தினமும் புதிய புதிய உடைகளை அணிந்து மக்களுக்குக் காட்டிக் கொள்வான். நாட்டை ஆட்சி செய்வதை விட ஆடைகள் அணிவதிலேயே அவனுக்கு அதிக ஆர்வம் இருந்தது. ஒருநாள் 2 மோசடி நெசவாளர்கள் அந்த நாட்டிற்கு வந்தார்கள். அவர்கள் மன்னனைச் சந்தித்து, நாங்கள் மிகவும் அதிசயமான துணியை நெய்ய முடியும். அந்த துணி மிகவும் புத்திசாலிகளுக்கும் தங்கள் வேலைக்கு தகுதியானவருக்கும் மட்டுமே தெரியும். முட்டாள்களுக்கும் தகுதியில்லாதவருக்கும் அது தெரியாது என்றார்கள். இதைக் கேட்ட மன்னன் மிகவும் மகிழ்ந்தான். அப்படியா, எனக்கு அந்த துணியில் ஒரு உடை வேண்டும் என்று சொன்னான். உடனே அந்த நெசவாளர்களுக்கு நிறைய பணமும் நூலும் கொடுத்து வேலை செய்ய வைத்தான். அந்த நெசவாளர்கள் எந்த துணியும் இல்லாமல் நெய்யும் போல நடித்துக் கொண்டிருந்தார்கள். மன்னன் தன் அமைச்சர்களை அனுப்பி வேலை எப்படி நடக்கிறது என்று பார்க்கச் சொன்னான். அமைச்சர்கள் சென்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த துணியும் தெரியவில்லை. நாம் இதை பார்க்க முடியவில்லை என்றால் நாம் முட்டாள்கள் என்று நினைத்து விடுவார்கள் என்று பயந்தவர்கள், அருமையான துணி, மிக அழகாக இருக்கிறது என்று பொய் சொன்னார்கள். இறுதியில் மன்னனும் தானே சென்று பார்த்தான். அவனுக்கும் எதுவும் தெரியவில்லை. ஆனால் அவனும், ஆஹா, எவ்வளவு அழகு என்று கூறினான். தன்னை முட்டாளாக யாரும் நினைக்கக்கூடாது என்பதால். சில நாட்களில் உடை தயாரென்று நெசவாளர்கள் கூறினர். அவர்கள் இல்லாத உடையை மன்னனுக்கு அணிவித்தது போல நடித்து அவனை ஊர்வலத்திற்கு அனுப்பினர். மன்னன் எந்த உடையும் இல்லாமல் தெருவில் நடந்தான். மக்கள் அனைவரும் உண்மையை அறிந்தும் எவ்வளவு அழகான உடை என்று பொய் சொன்னார்கள். அவர்கள் முட்டாள்களாக தோன்றக்கூடாது என்பதால். அப்போது ஒரு சிறிய குழந்தை சத்தமாக, மன்னன் உடை இல்லாமல்தான் இருக்கிறார் என்று சொன்னது. ஆம், மன்னனுக்கு உடை இல்லை என்று கூறத் தொடங்கினர். மன்னன் மிகவும் வெட்கப்பட்டான். ஆனால் ஊர்வலத்தை நிறுத்தாமல் தன் தவறை உள்ளுக்குள் உணர்ந்து கொண்டான். கதையின் நீதி: உண்மையை சொல்ல பயப்படக்கூடாது. பொய்யான பெருமை ஒரு நாள் வெளிப்படும்.